வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க மாமா, நிம்மதியா நம்ம சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்காக நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? என்ன நீ அவன் பேசுறானா நீ இப்படி சொல்ற? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜங்கு ஜங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரில இருக்க உங்க கதை. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்ப்பா. ஏன்பா இதை வெளியில வச்சு பேசிக்கிட்ட? விடுங்கப்பா ப்ளீஸ். ஐயா நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, இந்தாங்க இது என் கல்யாண பத்திரிக்கை. அதனால நல்லா வேண்டி யாரு கண்ணும் படாம நல்லபடியா நடக்கணும்னு பூஜை பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு பதில் தேடி தானே வந்திருக்கீங்க. ஒவ்வொரு மனசுலயும் எத்தனையோ கேள்வி. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடந்தா யாருக்கு என்ன ஆகும்? இந்த கல்யாணம் சிறக்குமா சீரழிக்குமா தெரியணுமா? இதுக்கெல்லாம் பதில் தெரியணுமா? இந்த கல்யாணம் நடக்கலனா ஒரு உசுறு போகும். ஒரு உசுரை காவு வாங்கறதுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்குது. அச்சச்சோ, என்னது சாமி ஒரேடியா குழப்புது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு குழப்பமா இருந்தா திருவோல சீட்டை எழுதி போட்டு உத்தரவை தெரிஞ்சுக்கங்க. சரி சாமி, திருவள்ளம் சீட்டு எழுதி பார்த்து உன் உத்தரவை நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். இந்த பூசாரி திடீர்னு சாமி வந்து ஆடி பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாரே. பூசாரிக்கு உண்மையிலேயே சாமி வந்துச்சா இல்ல இந்த புடவக்காரி பூசாரிக்கு பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாளான்னு தெரியலையே. ஒருவேளை திருவோலச்சீட்டுல குங்குமத்துக்கு பதில விபூதி வந்துருச்சுன்னா சாமியே கல்யாணத்துக்கு உத்தரவை கொடுக்கலன்னு பயந்துகிட்டு நம்ம பையன் பின் வாங்கிட்டான்னா என்ன பண்றது? விடக்கூடாது. கருப்பராயா
செல்லகிலே சாமி சொன்ன மாதிரி திருவோலை சீட்டு போட்டு பாத்திரலாம். ரெடி பண்ணு. யாரும் ஒன்னும் ரெடி பண்ண வேண்டாம். இந்தாங்க திருவோலை சீட்டு.